ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியர் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் காரசாரமாக நண்டு குழம்பு எப்படி செஞ்சு சாப்பிட்றது அப்படின்றப்ப தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க, சட்டியை வந்து நம்ம காய வச்சிடலாம். காய வச்சுட்டு சமையல் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. அது கூட ஸ்பைசஸ் இருந்தால் போட்டுக்கோங்க, நான் சேர்க்கலை. ஸோ அடுத்ததாக வந்து 2 மீடியம் சைஸ் வந்து வெங்காயம் வந்து வெட்டிக்கோங்க, பெரிய வெங்காயம் வெட்டிக்கோங்க. ஸோ அதனால் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து இஞ்சி பூடி பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இப்போயே வந்து நம்ம உப்பும் சேர்த்துலாம். உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம லாஸ்ட் மினிட்ல வந்து டேஸ்ட் பார்க்க தேவையில்லை. ஸோ வந்து நல்லா வதங்கிடும். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸோ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தான் இஞ்சி பூடி பேஸ்ட் சேர்க்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து 2 பெரிய சைஸ் நாட்டு தக்காளி, நம்ம 2 நாளாக நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை நல்லா கலர்டாக வருது. ஸோ அதுவே நீங்களுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது யூஸ் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி வதங்குற அளவு வதக்கிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து 1/2 கிலோ நண்டுக்கான குவான்டிட்டி. ஸோ நீங்கள் அதுக்கு கூட வாங்கினீங்க, கம்மியாக வாங்கினீங்கன்னா வந்து குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வெந்தயம் வந்துடுச்சு. இது கூட நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். நான் வந்து இந்த தடவை ஆச்சி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். நான் வீட்டில் சேர்த்த மிளகாய்த்தூள் வந்து ரொம்ப காரமாக இருக்குது. அடுத்து கரம் மசாலா 1 டீஸ்பூன். அடுத்து வந்து சீரகத்தூள் வந்து டேஸ்ட்டு நல்லா அள்ளி கொடுக்கும். ஸோ சீரகத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அடி பிடிக்காமல் கொஞ்சம் கிண்டிகிட்டே வாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து அரைச்சி வச்ச தேங்காய், சீரகம், சோம்பு, கசகசா இதெல்லாம் நான் தனியாக கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நம்ம இந்த மசாலாஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம பாதியில் விட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியாக திரண்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஒரு பாயில், ஒரு 2-3 பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம நண்டு சேர்க்க போகிறோம். நண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து முருங்கைக்காய், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுறணும். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த தடவை குழம்பா தான் வச்சேன். ஏன்னா வந்து சளி இருமல் உள்ளவங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடணும் அப்படின்றதுக்காக வந்து குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கு. ஸோ செம்ம சூப்பராக வச்சு, இந்த கொதிக்கும் போதே ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக வரும். ஸோ பார்த்திங்கன்னா கறிக்குழம்பே மிஞ்சிருச்சு, அந்தளவுக்கு இருக்குது. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. ஆஃப்டர்நூன், நைட்டு, அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் ஆப்பத்தி குச்சி சாப்பிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் எனக்கு இன்னும் இது பண்ண முடியல. நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.